வணக்கம். தினமணி.com செய்திகள் சில வரிகளில். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி வரும் ஜூலை 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 துவங்கி ஆகஸ்ட் 21 வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அரசு முறைமை விவசாயிகளை அமைதியாகவும் தொடர்ச்சியாகவும் கொன்று வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரத்தில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 767 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது குறித்து பேசிய அவர், விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் கடனில் மூழ்கி வருகின்றனர், ஆனால் அரசு அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கை மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணையை நடத்தி 6 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய புலன் விசாரணை பிரிவுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்புவன இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினரால் தாக்கப்படும் வீடியோவை எடுத்த சக்தீஸ்வரனுக்கு துப்பாக்கி ஏந்திய ஆயுதப்படை போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக டிஜிபிக்கு சக்தீஸ்வரன் கடிதம் எழுதிய நிலையில் அவருக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்க 2 காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை துவக்கி வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்தார். 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் இந்த இயக்கம் துவக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 208 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் கோவையில் ஜூலை 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூலை 9 வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்திற்கு எதிரான ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி 77 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இலங்கை அணி முன்னிலை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சசிகுமார் நடிப்பில் உருவாகியுள்ள ஃப்ரீடம் திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. இயக்குனர் சத்யசிவா இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் ஜூலை 10ஆம் தேதி திரைக்கு வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.